السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، صلى الله وسلم على سيدنا محمد المختار وآله الأطهار وأصحابه الأخيار والسادات الأبرار. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. تتجافى جنوبهم عن المضاجع يدعون ربهم خوفا وطمعا ومما رزقناهم ينفقون، فلا تعلم نفس ما أخفي لهم من قرة أعين جزاء بما كانوا يعملون. صدق الله العلي العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال رسول الله صلى الله عليه وسلم: إذا بقي نصف شعبان فلا تصوموا، أو كما قال عليه الصلاة والسلام: رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. சங்கைக்குரிய வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலாவை பயந்து கொள்ளுமாறு எனக்கும் பிறகு உங்களுக்கும் நசீஹத் என்னும் நல்லுபதேசம் செய்கின்றேன். இது சங்கை வாய்ந்த ஹிஜ்ரி 1446 ஆண்டின் 8வது மாதமாக விளங்கக்கூடிய ஷஅபான் என்னும் மாதத்தின் 3வது ஜும்ஆவிலே நாம் வீட்டிருக்கிறோம். அதிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லிற்கு ஏற்ப இந்த ஷஅபானுடைய மாதத்தின் மத்திம பகுதியிலே 15வது நாளிலே இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நான் ஆரம்பமாக வாசித்து காண்பித்த அந்த ஹதீஸிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லுவார்கள்: இதா பக்கிய நிஸ்ஃபு ஷஅபான், ஷஅபான் மாதத்தினுடைய ஒரு பாதி முடிந்து மற்றொரு பாதி மீதம் இருக்கும் பொழுது ஃபலா தஸூமு, அந்த நாட்களிலே நீங்கள் நோன்பிருக்க வேண்டாம் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பார்த்து நமக்கு கட்டளையிட்டார்கள். எப்படிப்பட்ட அருள் நபி! சங்கை வாய்ந்த ஷஅபானுடைய மாதத்தில் தான் அதிகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பிருந்ததாக சென்ற ஜும்மாவினுடைய பயானிலே நாம் கேட்டோம். அப்படிப்பட்ட அருள் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானுடைய ஒரு பாதி முடிந்து மறுபாதி ஆரம்பிக்கும் பொழுது அந்த நாட்களிலே நீங்கள் நோன்பிருக்க வேண்டாம் என்று ஏன் கட்டளையிடுகிறார் என்றால், மீதம் இருக்கக்கூடிய அந்த 15 நாட்கள் கழிந்ததற்கு பின்னால் ஒரு முபாரக்கான ஒரு மாதம் நம்மிடத்திலே வர இருக்கிறது. அதுதான் ரமலான். பாவங்களை எல்லாம் கரித்து பொசுக்கக்கூடிய ஒரு மாதம் ரமலான் என்று சொன்னாலே கரிக்குதல் என்பது அதனுடைய பொருளாக இருக்கிறது. அப்ப நம்முடைய பாவங்கள் இந்த 11 மாதங்களில் நாம் செய்துவிட்ட எல்லா விதமான பாவ அழுக்குகளையும் கழுவி சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு மாதத்தை நாம் அடைந்து கொள்ள இருக்கிறோம். எனவே அந்த மாதத்தை வீணான முறையிலே நாம் கழித்து விடக்கூடாது.
அதிலே அமல் செய்வதற்கு நம்முடைய உடல் தாக்கம் குறைந்து விடக்கூடாது. நம்முடைய குவத் என்று சொல்லக்கூடிய அந்த சக்தி அந்த மாதத்திலே அமல் செய்வதற்கு குறைந்து விடக்கூடாது என்ற அடிப்படையில் அருள் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கூறிய அந்த ஹதீஸிலே மீதி 15 நாட்களும் நீங்கள் நோன்பிருக்காதீர்கள், நோன்பிருக்க வேண்டாம் என்று ஒரு அன்பான ஒரு கட்டளையை அருள் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அந்த அடிப்படையில் அருமையான பெருமக்களே, நாம் என்ன செய்யணும்? தந்தை வாய்ந்த அந்த ரமலானுடைய மாதத்தை வரவேற்பதற்காக நாம் தயார் நிலையில இருக்க வேண்டும். இந்த ரமலானை எதிர்பார்த்து நாம் இருக்க வேண்டும். சலபு சாலிஹீன்கள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய முன்னோர்களான சஹாபாக்கள் அவ்வாறுதான் ரமலானை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். நாட்கணக்கில் அல்ல, மாத கணக்கில் ரமலானை எதிர்பார்த்திருப்பார்கள் என்று ஒரு செய்தியை சலபு சாலிஹீன்களுடைய செய்திகளில் வாயிலாக நாம் பார்க்கிறோம். ரமலான் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசித்து ரமலானுக்கு 6 மாதங்கள் முன்பதாகவே சலபு சாலிஹீன்களாகிய சஹாபாக்கள் துஆ செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். அதை ரமலானை வரவேற்க ஆரம்பித்து விடுவார்கள். 6 மாதங்களுக்கு முன்பு, ரமலானுக்கு 6 மாதங்களுக்கு முன்பு என்று சொன்னால் அதற்கு பிறகு அவர்கள் எதிர்பார்த்த அந்த ரமலான் வந்துவிடுமேயானால் அதிலே அவர்கள் மிக மிக கவனமாக இருப்பார்கள். அந்த ரமலானை வீணாக கழித்து விடாத வகையிலே அவர்கள் மிக மிக கவனமாக இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள் அல்லவா, ஒரு ஹதீஸ் இப்படி சொல்லும், சத்த மேஸ்தரஹு, ரமலானுடைய இறுதி 10 நாட்கள் வந்து விடுமையானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இடுப்பில் உண்டான அந்த வேஷ்டி இருக்கிறது, அந்த கைலி அவிழ்ந்து விடாத வகையில் சத்த மேஸ்தரஹு, அதை இறுக்கமாக கட்டிக் கொள்வார்கள். நாம் கூட பழக்க பாஷையில் சொல்வோமே, இதோ வரிந்து கட்டி கொண்டு இறங்கிவிட்டான், வேட்டியை வரிந்து கட்டி கொண்டு இறங்கிவிட்டான், அவனிடத்திலே பொறுப்பு கொடுத்தால் அவன் அதை முடித்து விடுவான் என்ற ஒரு வழமை சொல்லி இருக்கிறது அல்லவா. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்த மேஸ்தரஹு வாய்க்கல் அஹ்லஹு, தன்னையும் முழுமையாக தயார்படுத்திக் கொள்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோடு வைத்துக் கொள்ளாமல் என்ன செய்வாங்க? நாம் செய்யக்கூடிய அமல்களில் நம்முடைய குடும்பத்தார்களும் பங்கு பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே வாய்க்கல் அஹ்லஹு, தன்னுடைய குடும்பத்தார்களையும் அவர்கள் எழுப்பி விடுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஹதீஸை நாம் பார்க்கிறோம். அதே போன்று சஹாபாக்கள் அந்த உத்தம பெருமக்களை உருவாக்கியவர்கள், அந்த அளவிற்கு உருவாக்கியவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லவா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பாடம் கற்றவர்கள் அல்லவா சஹாபாக்கள். கொஞ்சமும் சளைத்தவர்கள் அல்ல என்று காட்டும் முகமாக சஹாபாக்கள் என்ன செய்வாங்களாம்? 6 மாத காலம் ரமலானுக்கு முன்னால் துஆ செய்வார்கள். ரமலானை அடைந்து விட்டால் போட்டி போட்டு ஒருவருக்கொருவர் அமல் செய்வார்கள். இன்றைக்கு அந்த போட்டி எல்லாம் நமக்கு மத்தியிலே இல்லாமல் ஆகிவிட்டது. இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள் என்று அவர்களையும் சொல்ல வேண்டும். அதே சமயத்தில் நம்முடைய குறைபாடுகளையும் நாம் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். இன்னைக்கு பள்ளிகள் தோறும் நடைபெறக்கூடிய இன்ஃபிராத் என்று சொல்லக்கூடிய அந்த அமல்கள், நபீலான வணக்க வழிபாடுகள் இருக்கிறதே, தொழுகை மட்டும் அல்ல நபி,
நபீலான தொழுகை மட்டுமல்ல, நபீலான நோன்பு மட்டுமல்ல, ஒவ்வொரு பள்ளிதோறும் மாதந்தோறும் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் என்று ஒன்று இருக்கிறது. அந்த நிகழ்வுகள் எல்லாம் வெறும் கண் துடைப்பாக நடத்தப்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். வேற ஒண்ணு வேண்டாம். வார வாரம் ஜலாலியத்துல் ராத்திபத்துல் ஜலாலியா நடக்கிறது நம்ம பள்ளியில ராத்திபத்துல் ஜலாலியா நடக்கிறது வாரந்தோறும். இதுல கலந்து கொள்பவர்கள் இத்தனை பேர். இமாமும் முஅத்தினும் மட்டும்தான் இருக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் குறை கூறுபவர்களை நாம் என்ன செய்யணும்? குறை கூறி கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் வேண்டாம் என்று விட்டு விடுகிறார்கள். வேற ஒண்ணு வேணாம். நேற்று அசர்ல ஒரு நிகழ்வு நடந்தது நம்ம பள்ளியில. குழந்தைகள் வருகிறார்கள். அத்தனை தெருவிலும் சப்தமிட்டுக் கொண்டு கொடி சுற்றுகிறோம். சபை பராத்தை முன்னிட்டு குழந்தைகள் பங்கு பெறுகிறார்கள். இமாம் முஅத்தின் பங்கு பெறுகிறார். நிர்வாகத்திலிருந்து ஒரு ஆள். இவ்வளவுதானே, இவ்வளவு பேர் தானே இடம் பெற்றிருக்கிறோம். என் ஊர்ல அவ்வளவு பேர் தான் இருக்கிறோமா? கண்ணியத்திற்குரியவர்களை, இப்படி நம்மிடத்தில எண்ணற்ற குறைபாடுகளை வைத்துக் கொண்டு கொள்கைவாதிகள், குழப்பவாதிகள் இப்படி எல்லாம் ஊரிலே நடைபெறக்கூடிய விஷயங்களை எல்லாம் தடுத்து கொண்டிருக்கிறார்கள், வசைபாடி கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் அவர்களை வசைபாடுவதில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்று நான் கேட்கிறேன். அப்ப இதுவெல்லாம் கண்துடைப்பாக ஒரு சாத்திரத்துக்கு செய்யப்படக்கூடிய ஒன்றாகத்தானே பள்ளிகள் தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அருமை சஹாபா பெருமக்கள் அப்படி அல்ல. எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்வதாக இருந்தாலும் போட்டி போட்டுக் கொண்டு செய்வார்கள். உன்னை விட நான் சளைத்தவன் அல்ல என்று காட்டும் முகமாக ஒருவரை ஒருவர் போட்டுக் கொண்டு செய்வாங்க. அதுதான் சென்ற ஜும்மால கூட நான் சொன்னேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே 3 சஹாபிகள் வந்து கேட்பார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்க வழிபாடுகள் எப்படி? சொல்லுவார்கள், இரவு நேரம் முழுவதும் இபாதத்திலேயே கழிப்பார்கள், பகலெல்லாம் நோன்பிருப்பார்கள். என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்ப அந்த சஹாபிகள் அதே போன்று ஒருவருக்கொருவர் சபதம் எடுத்துக் கொள்வார்கள், நான் காலமெல்லாம் நோன்பாளியாகவே இருப்பேன். இன்னொருவர் சொல்கிறார், காலமெல்லாம் இரவு வணக்கசாலியாக இருப்பேன். இன்னொருவர் சொல்கிறார், காலமெல்லாம் பகல் வணக்கசாலியாக இருப்பேன். அப்ப இந்த 3 பேரையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்தார்கள். இப்ப சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னா, சஹாபாக்கள் போட்டி போட்டு கொண்டு செஞ்சாங்க. அதுல 102% கூட நம்முடைய அமல்கள் இல்லை. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுபஹுடைய தொழுகை, அதிகாலை சுபஹுடைய தொழுகை சற்று தாமதமாகிவிட்டது. எந்த அளவுக்கு சொன்னா, சூரியனை நாங்கள் பார்க்கும் அளவுக்கு நேரம் கடந்ததற்கு பின்னால் வேகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறி வருகிறார்கள். இகாமத்து செல்லப்படுகிறது. சுருக்கமாக நபி அவர்கள் தொழுகை நடத்துகிறார்கள். சுருக்கமாக தொழுகையை முடித்துக் கொண்டு சலாம் கொடுத்து முடிந்ததற்கு பிறகு சஹாபாக்களை பார்த்து சொன்னார்களாம், உங்களுடைய வரிசையில் நீங்கள் அப்படியே அமர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்களின் பக்கம் திரும்பி அமர்ந்தவர்களாக, இன்றைக்கு ஏன் இவ்வளவு தாமதமாகிவிட்டது என்று தெரியுமா? சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, இன்னைக்கு ஏன் காலதாமதம் ஆகிவிட்டது தெரியுமா? நான் நேற்றைய இரவு இரவிலே எழுந்து உது செய்துவிட்டு அல்லாஹ் நாடிய வரை நான் தொழுதேன். அல்லாஹ் நாடிய வரை நான் இரவிலே தொழுதேன். ஆனால் என்னையும் மீறி
சிறு தூக்கம் எனக்கு ஏற்பட்டது, எனவே கொஞ்ச நேரம் நான் உறங்கினேன். அந்த நேரத்தில் அந்த உறக்கத்திலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய கனவிலே அழகான தோற்றத்திலே என்னிடத்திலே அல்லாஹுவை அழகான தோற்றத்திலே நான் பார்த்தேன். சில சந்தர்ப்பத்துல வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மனித ரூபத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு வருகை தந்து சில கேள்விகளை கேட்பார்கள் நபி அவர்களிடத்தில். காரணம் என்ன? அவர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும், அவர்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில நபியிடத்திலே அடிக்கடி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்து கேள்விகள் கேட்பது வழக்கம். இதே போல அல்லாஹ்வும் ரசூலுல்லாஹ்வுடைய கனவில தோற்றம் கொடுத்து சில விஷயங்களை நபியிடத்திலே கேட்கிறார். என்னன்னு சொன்னா, மனிதர்களுடைய எந்த அமல்களை எடுத்துச் செல்வதற்கு மலக்குகள் போட்டி போடுகிறார்கள். நாம் செய்யக்கூடிய அமல்களை போட்டி போட்டுக் கொண்டு மலக்குமார்கள் நம்மிடத்திலிருந்து அதை வாங்கி செல்வார்களாம். அந்த அளவுக்கு நம்முடைய அமல்கள் இருக்கிறதா என்பதனை நாம் சிந்தனை செய்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்ப சொன்னாங்க, அல்லாஹ் கேட்கிறான், எந்த விஷயத்துல அமல்கள், எந்த விஷயத்துல மலக்குமார்கள் போட்டி போடுகிறார்கள் என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கக்கூடிய நல்ல காரியங்களில் மலக்குகள் போட்டி போடுகிறார்கள். எந்த அமல்களை செய்தால் நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் அது கஃபாராவாக பரிகாரமாக அமையுமோ அப்படிப்பட்ட நல்ல காரியங்களை நம்மிடத்திலிருந்து வாங்கி கொண்டு போகக்கூடிய விஷயத்தில் மலக்குகள் போட்டி போடுகிறார்கள். சொல்லுவார்கள், ஹதீஸ் கலை வல்லுநர்கள் சொல்லுவார்கள், ஒவ்வொரு நேர தொழுகையும் அடுத்து வரக்கூடிய நேரம் தொழுகைக்கு இடையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன பாவங்களுக்கெல்லாம் பரிகாரமாக இருக்கிறது என்று சொல்வார். ஜும்மாவினுடைய தொழுகையை தொழுதுவிட்டால் அடுத்து வரக்கூடிய அசர் தொழுகை, அந்த இரண்டுக்கும் இடையில் உண்டான நேரத்தில் நம்மால் நிகழ்ந்துவிடக்கூடிய சின்ன சின்ன பாவங்களுக்கெல்லாம் இந்த ஜும்மாவினுடைய தொழுகை பரிகாரமாக இருக்கிறது. அப்படித்தான் அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான் என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார். இது போன்ற நன்மைகளை எடுத்து செல்வதற்கு மலக்குகள் போட்டி போடுகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய கேள்விக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னாங்க. இரண்டாவது பாருங்க, அதற்கு பிறகு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப அதுக்கு அடுத்த அல்லாஹ் கேட்கிறான், நல்ல காரியங்கள் சொல்லிட்டீங்க, அது என்னென்ன காரியங்கள் என்று நபியிடத்திலே அல்லாஹ் கேட்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஜமாஅத் தொழுகைக்காக நடந்து செல்வது. ஜமாஅத் தொழுகைக்காக நடந்து செல்வது நம்முடைய பாவங்களுக்கான கஃபாராவாக இருக்கிறது, பரிகாரமாக இருக்கிறது. ஒரு தொழுகை முடிந்ததற்கு பின்னால் அடுத்த தொழுகைக்காக மஸ்ஜிதிலே காத்திருப்பது, ஒரு தொழுகைக்கு பின்னால் மறு தொழுகைக்காக காத்திருப்பது இருக்கிறத, அதுவும் நம்முடைய பாவங்களுக்கான கஃபாராவாக இருக்கிறது. குளிர்காலத்தில சிரமமான நேரத்திலும் உதுவை பரிபூரணமாக செய்து கொள்வது. சில பேர் பார்க்கிறோம், உது தண்ணியில கை வைக்க முடியல, சில்லுன்னு இருக்குது, அதனால நமக்கு அல்லாஹ் தயம்மம் செய்வதற்கு அனுமதி வழங்கி இருக்கிறான் என்று குளிர்காலத்துல கூட சில பேர் தயம்மம் செஞ்சுட்டு சொல்லுவாங்க. ஆனால் அந்த குளிரையும் பொருட்படுத்தாமல் யார் நல்ல முறையிலே உது செய்கிறாரோ, உது செய்து விட்டு பரிபூரணமான முறையில் அதை நிறைவேற்றி விட்டு தொழுகையில் கலந்து கொள்வாரோ, அந்த அமல், அந்த உது செய்யக்கூடிய அமல் இருக்கிறதே, அதுவும் நம்முடைய பாவங்களுக்கான பரிகாரமாக இருக்கிறது என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். இது போன்ற நல்ல காரியங்களை எல்லாம் நம்மிடத்திலிருந்து போட்டி போட்டுக் கொண்டு மலக்குமார்கள் வாங்கி செல்கிறார்கள். இரண்டாவது கேட்கிறான் அல்லாஹ்,
வேறு எந்த நல்ல விஷயங்களில் மலக்குகள் போட்டி போடுகிறார்கள் தெரியுமா என்று நபியிடத்திலே கேட்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உணவளிப்பது. உணவளிப்பது, மிருதுவாக பேசுவது. எந்த பேச்சாக இருந்தாலும் அதில் மிருதுவான வார்த்தைகளை, கடுமையான வார்த்தைகளை கேட்பதை விட்டுவிட்டும் மிருதுவான வார்த்தையை கேட்க வேண்டும், பேச வேண்டும். அப்படி பேசினால் அது நமக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயம். பசித்தவருக்கு உணவளிப்பது, அது ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு அமல் என்று சொல்லிவிட்டு, மனிதர்கள் உறங்கும் போது இரவில் எழுந்து தொழுவது. எல்லா மக்களும் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நடுநிசையில ஒரு மனிதன் எழுந்து இறைவனை தொழுகிறான் என்று சொன்னால் அந்த தொழுகை அவனுடைய பாவங்களுக்கான கஃபாராவாக இருக்கிறது. இந்த அமல்களை எல்லாம் மலக்குமார்கள் போட்டி போட்டுக்கொண்டு அடியார்களிடத்திலிருந்து வாங்கி செல்கிறார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவுடன் அல்லாஹ் தஆலா நபியிடத்திலே சொன்னானா, என்னிடத்திலே நபியே, என்னிடத்திலே நீங்கள் ஏதாவது கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துஆ செய்தார்கள் என்று அந்த ஹதீஸிலே வருகிறது. اللهم إني أسألك فعل الخيرات وترك المنكرات وحب المساكين وأن تغفر لي وترحمني وإذا أردت فتنة قوم فتوفني غير مفتون. أسألك حبك وحب من يحبك وحب عمل يقرب إلى حبك. قال رسول الله صلى الله عليه وسلم إنها حق فادرسوها ثم تعلموها. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். யா அல்லாஹ், நல்லதை செய்வதற்கும் தீயதை விடுவதற்கும் ஏழைகளை நேசிப்பதற்கும் எனக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. நல்லதை செய்வதற்கும் அல்லாஹ்வுடைய தௌஃபீக் தேவை, தீய விஷயங்களை விட்டு விடுவதற்கும் அல்லாஹ்வுடைய தௌஃபீக் தேவை, ஏழைகளை நேசிப்பதற்கும் தௌஃபீக் தேவை. இன்னைக்கு ஏழைகள் எல்லாம் உதாசீனப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதையெல்லாம் இந்த தௌஃபீக்கை உன்னிடத்திலே கேட்கிறேன். என்னை மன்னிப்பதையும் என் மீது இரக்கம் காட்டுவதையும் உன்னிடத்திலே கேட்கிறேன். வரஹம்னி, என்னை நீ மன்னிக்க வேண்டும், எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும், எனக்கு இரக்கம் காட்ட வேண்டும். இதையும் நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். குழப்பங்களின் மூலம் இந்த உம்மத்தை நீ சோதிக்க நாடினால், குழப்பங்களின் மூலமாக இந்த உம்மத்தை நீ சோதிக்க நாடினால், அந்த குழப்பங்களில் சிக்குவதற்கு முன்பதாக என்னை நீ உன்னிடத்திலே அழைத்துக் கொள்வாயாக. எப்படிப்பட்ட அழகான ஒரு துவா பாருங்க. குழப்பங்களை கொண்டு அல்லாஹ் சோதிக்க நாடிவிட்டால் அதை தடுப்பது யாரும் கிடையாது என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக கேட்டாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக. யா அல்லாஹ், உன்னை நேசிப்பதையும் உன்னை நேசிப்பவர்களை நான் நேசிப்பதையும் உன்னை நேசிப்பதை நெருக்கி வைக்கக்கூடிய நல்ல செயல்களையும் உன்னிடத்திலே நான் கேட்கிறேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கேட்கிறார்கள். இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு சஹாபாக்களிடத்தில் இந்த செய்தியை எல்லாம் சொல்லிவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நான் கண்ட கனவு உண்மை, ஹக்கான விஷயம் அது. அதே போல இந்த துஆவை நீங்களும் ஓதுங்கள், இதனுடைய கருத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும்? நம்முடைய அமல்கள்
நம் அமல்களுடைய விஷயத்திலே பொதுபோக்குத்தனமாக இருந்துவிடக் கூடாது. குறிப்பாக ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் அதையும் மற்றைய 11 மாத காலத்தை போன்று நாம் ஆக்கிவிடாமல் தனித்துவம் காட்டும் முகமாக அந்த ரமலானிலே எண்ணிலடங்காத நல்ல அமல்களை நாம் செய்ய நம்மை பழக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கெல்லாம் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொள்வதற்கு முன்பதாக அதிலே நாம் என்னென்ன அமல்களை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பது போன்ற ஒரு பட்டியலை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். உதாரணமா, ஒரு திருமணம் நடத்த இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த திருமணத்திற்கு எத்தனையோ மாதத்திற்கு முன்னால் அதற்கான திட்டமிடுதலை நாம் எடுத்துக்கொள்கிறோம். இப்படி செய்ய வேண்டும். மாப்பிள்ளை பார்ப்பது முதல், பெண் பார்ப்பது முதல், பெண் நற்குணவாளியா அல்லது தீய குணவாளியா, இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. என்ன படிச்சிருக்கிறா, மாப்பிள்ளைய விட கூட ஒரு டிகிரி படிச்சிருக்கிறாளா. அதே போல இன்னும் பல பேர் சொல்லுவாங்க, வரதட்சணை கொடுப்பதும் வாங்குவதும் குற்றம். ஆனால் அதே சமயத்தில் நபிமொழிக்கு ஏற்ப ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பத்திலே பெண் எடுக்கிறார்களா என்றால் அங்க ஒரு கேள்விக்குறிதான் வரும். நான் நபி வழியைத்தான் பின்பற்றுவேன் என்று சொல்லக்கூடியவர்களுடைய நிலை அப்படித்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி சில திட்டமிடுதல்களை நாம் என்ன செய்யணும், அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு மாத காலமா நம்ம ஊர்ல புகாரி மஜ்லிஸ் நடந்துச்சு. அதற்கான திட்டமிடுதல் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அதை ஆரம்பிச்சிட்டோம். அது என்னென்ன செய்ய வேண்டும், எப்படி எப்படி நடத்த வேண்டும், அதே போல கடைசி தருணத்திலே எப்படி எப்படி சிறப்புரை ஆற்றுவதற்காக எப்படிப்பட்ட உலமாக்களை கொண்டு வர வேண்டும். இதுவெல்லாம் அந்த நிகழ்வில் எதுவும் தொய்வு ஏற்பட்டு விடாமல் இருப்பதற்காக நாம் அதற்கான முன்னேற்பாடுகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வகை. இதே போன்று ரமலானிலும் தங்கு தடையில்லாமல் ஒரு மனிதர் நான் அமல் செய்ய வேண்டும் என்றால் அதற்கான முஸ்தீபுகளை, முன்னேற்பாடுகளை நான் என்ன செய்யணும், ரமலானுக்கு முன்னாலே எடுத்துக்கணும். அதனாலதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஆரம்ப ஹதீஸ்ல சொன்ன, இது பக்கிய நிஸ்ஃபு ஷஅபான், ஷஅபானுடைய ஒரு பகுதி முடிஞ்சு 2வது பகுதி ஆரம்பிக்கும் பொழுது நீங்க அந்த பகுதியில் என்ன செய்ய வேண்டாம், லா தஸூமு, நீங்கள் நோன்பு இருக்க வேண்டாம் என்று நாயகம் சொல்றார். ஏன் இந்த 15 நாளும் ரமலானுக்கு முன்னாடி ஒரு 15 நாளா நாம நோன்பு வச்சு பழகி விட்டு வந்தோம்னு சொன்னா நம்முடைய உடல் பலகீனமாகிவிடும், நம்முடைய உடல் பலகீனம் அடைந்து விடும். அந்த பலகீனத்தின் காரணமாக பருதிலே என்ன செஞ்சிடும், ரமலானுடைய நோன்பு பருதல் அல்லவா, பருதிலே எந்த காரணத்தை கொண்டும் தொய்வு ஏற்பட்டு விடக்கூடாது. நோயாளிகள், பிரயாணிகளை தவிர மற்றவர்களுக்கு அந்த சலுகை கிடையாது இல்லையா? அப்ப தொய்வு ஏற்பட்டு விடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் நாயகம் தெரிஞ்சாங்க ரசூலுல்லாஹ் இந்த 15 நாளும் நோன்பு வைக்காது. இதே போல ஒவ்வொரு செயலையும் நம்ம என்ன செய்யணும், இப்ப கடைசியில் ரமலானுடைய கடைசி 10 நாட்களை பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய ஆண்களும் பெண்களும் எங்க பாக்கலாம்னு சொன்னா ஒவ்வொரு ஜவுளி கடைகளையும் பார்க்கலாம். ஒவ்வொரு ஜவுளி கடையிலையும் ஆண்களையும் பெண்களையும் ரமலானுடைய கடைசி 10 நாட்கள்ல பார்க்கலாம். அதுல 3 வகையா பிரிச்சுக்கிடுவாங்க குடும்பத்துல. தந்தைக்கு ஒரு நாள், தந்தைக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஒரு நாள், மனைவிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஒரு நாள், 3வது நாள் பிள்ளைங்களுக்கு எடுக்கிறது. இந்த 3 நாளும் போச்சா பல போச்சா. அவன் வியாபார யுக்தியை அந்த ஜவுளி நிறுவனம் கையாளுகிறது. நோன்பு காலத்திலே வருகிறார்கள், நம்மிடத்திலே வியாபாரம் செய்வதற்காக வருகிறார்கள், அவர்கள் நோன்பாளியாக வருவார்கள். அவர்கள் நோன்பு திறக்கிறதுக்கான வழிவகைகளை நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று எல்லா ஜவுளி கடைகளும் நீங்க என்ன செய்யலாம், இஃப்தாருடைய நிகழ்ச்சி வச்சிருக்கிறார், 30 நாள் வச்சிருக்கிறார். இந்த ஹலாலா ஹராமா பார்க்கறதே கிடையாது, கிடைச்சா போதும். நடப்பதை நான் சொல்லுகிறேன், யாரை குறை கூறுவதற்காக நான் சொல்லவில்லை, நடக்குகிறது.
சென்னை போன்ற பெருநகரங்களில் பார்த்தால் கூட்டம் அலைமோதும், எல்லா நேரத்திலும் கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் டி நகர். அங்க அந்த காலத்துல பார்த்தேன்னு சொன்னா நிறைய புர்காவாதான் அலையும். எல்லா காலத்திலையும் குறுக்கா பாக்குறாங்க, அது வேற விஷயம். ரமலான்ல குறிப்பா பர்டிகுலரா அந்த ரமலானுடைய கடைசி 10 நாட்களையும் பார்க்கலாம். அப்ப அந்த ஒரு நாள் ஃபுல்லா நாம் அமல்கள் செய்யக்கூடியதெல்லாம் வீணாயிடும், செய்ய முடியாமல் ஆகிவிடுகிறது. அதே போல உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, எப்போதுமே நாம துவா செய்யறோம். சில பேர் பாக்குறோம் செலா வாங்கி முடிஞ்ச உடனே ஓடிடுறது. அதுக்கு தமிழ்ல கூட பழமொழி சொல்லுவாங்க, அத்துதான் என்னமோ ஒண்ணு, அத்துதான் எடுத்துதான் ஓட்டும். நான் சொல்ல அந்த வார்த்தையை முழுமைப்படுத்தல, அந்த மிருகத்தினுடைய பெயரை நம்ம சொல்ல விருப்பப்படுத்தல. அந்த மாதிரி இமாம் 2வது இடது பக்கம் செலாம் கொடுக்கறதுக்குள்ள நிறைய பேர் வெளியே வருவாங்க. அந்த இடத்திலே தொழுது முடித்து விட்டு அதே இடத்தில் ஒது முறியாத வரை ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அதுவரை அவனுடைய கணக்கிலே நன்மைகள் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது மலக்குமார்களால். அது மட்டுமல்ல, மலக்குமார்கள் அந்த மனிதனுக்காக துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம ஃபிர் லஹு, அல்லாஹும்ம ஃபிர் லஹு, அல்லாஹும்ம ரஹ்மஹு. இறைவா, இவருக்கு பாவ மன்னிப்பை வழங்குவாயாக, இவருக்கு இரக்கம் காட்டுவாயாக என்று மலக்குமார்கள் துஆ செய்கிறார். அப்ப அந்த இடத்துல எவ்வளவு நேரம் இருக்கலாம்? வெட்டியா வெளியில போய் கதை பேசிக்கிட்டு தானே போறோம். உங்களை பார்த்து பிரச்சனை, உங்களை நினைச்சுக்கிறாதீங்க, பொதுப்படையா சொல்றேன். அப்ப இது போன்ற விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில பேணிக்கொள்ள வேண்டும். துவா செய்யறோம், டெய்லி துவா செய்யறோம். ரமதான்ல பருது தொழுகைக்கு பிறகும் சரி, தஹஜ்ஜுத் தொழக்கூடிய ஒரு தன்மை நமக்கு கிடைச்சா அந்த தஹஜ்ஜுத் தொழுகையிலும் தெரியும். ஒரு 10 நிமிஷம் துவா செய்யக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டால் ரமலான் முழுவதும் அந்த 24 மணி நேரத்தில் அரை மணி நேரம் துஆவுக்காக ஒதுக்கிய பெருமையை நாம் அடைந்து கொள்கிறோம். 30 நாள் அரை மணி நேரம் சொன்னா கணக்கு எனக்கு தெரியாது. அரை மணி நேரம் ஒரு நாளைக்கு, 30 நாளைக்கு 3 15 15 மணி நேரம். அப்ப ஒரு நாள்ல 3இல் 2 பகுதியை நாம் என்ன செய்யறோம்? துஆவுக்காக ஒதுக்கிய பெருமையை, அதற்குரிய நன்மையை நாம் அடைந்து கொள்ளக்கூடிய வகையை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, கற்றுத் தருகிறார்கள். என்றால் இது போன்ற நல்ல விஷயங்களை நாம என்ன செய்யணும்? ரமலானில் முன்னெடுக்க வேண்டும். எனவேதான் சஹாபாக்கள் என்ன செய்வாங்க? ரமலானுக்கு முன்னால் 6 மாத காலத்திற்கு முன்னாலேயே துஆ செய்வாங்க ரமலானை அடைந்து கொள்வதற்காக. ரமலானை அடைந்து கொண்டால் அதில் தங்கு தடை இல்லாமல், தொய்வில்லாமல் அமல் செய்வார்கள். ரமலானுக்கு பிறகு 6 மாதங்கள், அப்பவும் 6 மாதம் துஆ செய்வாங்க. எதுக்கு தெரியுமா? யா அல்லாஹ், ரமலானை நான் செய்து கொண்ட அத்தனை அமல்களையும் நீ கபூல் செய்வாயாக. நான் செய்துவிட்ட அத்தனை அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சலஃபு சாலிஹீன்களாகிய அருமை சஹாபாக்கள் ரமலானுக்கு பின்னால் 6 மாதம் துஆ செய்வாங்க. எதையெல்லாம் நாம் நல்ல விஷயங்களை கேட்டோமோ அந்த நல்ல அமல்களை செய்வதற்கு நாம் முயல வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு நல்ல பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் ரமலானை அடைந்த பிறகு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. ரமலானை நல்ல முறையிலே வரவேற்று அதில் செய்யக்கூடிய அத்தனை நல்ல காரியங்களையும் செயலாற்ற